ஸ்ரீமத் ராமானுஜர் விசிஷ்டா வைத்யத்தினுடைய நிறுவனர். வைணவத்திற்கு பெரும் பங்கு ஆற்றியவர். நம்மாழ்வாரை குருவாக அவர் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர். கடையவனுக்கும் கடை தேற்றம் வழங்கிய அதி அற்புதமான மகான் முனிவர். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை ஒவ்வொரு கணமும் தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய துறவி. இவர் பாரதம் முழுக்க பல ஸ்தல யாத்திரையை மேற்கொண்டார். அப்படி அவர் வைத்த மாநிதி பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதற்காக திருக்கோளூருக்கு செல்லும் பொழுது அங்கே அதிகாலை பொழுதிலே ஒரு பெண் அந்த ஊரை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கின்றால். அப்பொழுது கேட்கின்றாராம் ஸ்ரீமத் ராமானுஜர், அம்மா தேடி புகும் ஊர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே தாங்கள் எங்கே வெளியே செல்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை 81 வார்த்தைகளை கூறி அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போல என்று ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்களுடைய கதைகளையும் சொல்லிக் கொண்டு வருகின்றாளாம். இப்படியெல்லாம் நான் பக்தி செய்தேனா என்ன என்று ரொம்பவும் சாமர்த்தியமாக பேசுகின்றாளாம். ஒரு ஆச்சாரியர் பல மாணவர்களுக்கோ பல சீடர்களுக்கும் பயிற்சி அளிக்கலாம், வித்தையை கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் ஒரு அடியார் உலகத்துக்கே குருவாக விளங்கக்கூடிய ஸ்ரீமத் ராமானுஜரிடம் கிருஷ்ண பக்தர்களுடைய கதைகளை ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் ஸ்ரீமத் பகவதத்திலிருந்தும் அதி அற்புதமாக மேற்கோள்களை வரலாறுகளை சொல்லிக்கொண்டே போகின்றால். இதனை செவிமடுக்கின்றால் ஸ்ரீமத் ராமானுஜர். இந்த வைணவ இலக்கியத்திற்கு பெயர் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஒரு அடியார் சொல்ல உலகத்துக்கே குருவான ஸ்ரீமத் ராமானுஜர் அமர்ந்து கேட்டதே இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற அற்புதமான வைணவ இலக்கியம். இதன் மூலம் அடியாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் ஸ்ரீமத் ராமானுஜர். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.